சார் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்துல ஐயா அமர்ந்திருக்காங்க. ஒருத்தர் வாசல்ல வந்து நிக்கிறார். ஒரு சாதாரண லுங்கி கட்டி அழுக்கு சட்டம் மாட்டிட்டு வந்து நிக்கிறார். காமராஜர் ஐயா கேட்கிறாரு, யார் அவர், என்னன்னு கேளுங்க அப்படின்றாரு. அவர் உள்ளர கூப்பிடுறாங்க. ஐயா கிட்ட வந்து சொல்றாங்க, ஐயா நான் ரிக்ஷா ஓட்டுறேன், என் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், பெண் குழந்தைய ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், இப்ப இந்த காலேஜ்ல சேர்த்துட்டேன், 16 ரூபா ஃபீஸ் கேட்கிறாங்க, 2 நாள்ல கட்ட சொல்றாங்க. 16 ரூபா ஃபீஸ் என்கிட்ட இல்லைங்கய்யா, அந்த காலத்துல 16 ரூபா என்கிட்ட இல்லைங்கய்யா, 2 நாள்ல கட்ட சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, உங்ககிட்ட கேட்டா எல்லாரும் ஏதாவது தீர்வு கிடைக்கும்னு சொன்னாங்க, உங்ககிட்ட வந்தேன். இப்போ ஐயா சொல்றாரு, தன் உதவியாளர் அழைச்சு அவருக்கு 16 ரூபாய் கொடுத்து விடுன்றாரு. இப்போ உதவியாளர் சொல்றாரு, எங்க யாரு என்னன்னு தெரியுமா, நீங்க பாட்டு 16 ரூபாய் கொடுக்க சொல்றீங்க, அவன் ஏமாத்துறவனா இருந்தா என்ன பண்ணுவீங்க, நீங்க பாட்டு கொடுப்பா, பார்த்தா தெரியாதா, ஒரு மனிதனை பார்த்தா தெரியாதா, கொடுத்து விடுன்றாரு. 10 நாள் ஆகுது. திரும்பவும் அதே ஆள் வந்து நிக்கிறார், அதே இடத்துல வந்து நிக்கிறார். இப்ப இந்த உதவியாளர் போய் ஐயா கிட்ட சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல அவன் ஏமாத்துறவன், நான் சொன்னேன்ல, இன்னைக்கு பாருங்க வேற ஏதாவது காரணம் சொல்லிட்டு வந்து நிப்பான் பாருங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க, அவனை கூப்பிடுன்றாரு. அவர் வந்து வணங்கி நிக்கிறார். ஐயா என்னப்பா என்னப்பா, ஐயா நான் போன வாரம் வந்தேங்க, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு 16 ரூபா கேட்டேங்க, நீங்க 16 ரூபா கொடுத்து விட்டீங்க. ஆமா கொடுத்து விட்டா, இப்ப என்ன அப்படின்னாரு. இல்லைங்கய்யா நான் போய் ஃபீஸ் கட்ட போனேன், ஃபீஸ் 14 ரூபா தானா, 2 ரூபா கொடுத்தாங்க, அந்த 2 ரூபாய உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்றதுக்காக வந்தேங்க யான்னு, மிச்சம் அந்த 2 ரூபாய உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாங்க யான்னு வந்தேன். ஒரு மனிதனை பார்த்தவுடன் அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அகத்தோற்றத்தை யாரால் உணர முடிகிறதோ அது மெய்ப்பொருள். புறத்தோற்றத்தை விட்டு விட்டு அகத்தோற்றத்தை நம்மால பார்க்க முடிந்தால் அது மெய்ப்பொருள். நம்ம என்ன பண்ணிடுறோம், நல்ல காஸ்டியூமோட நல்ல வெளி தோற்றத்தோட ஒரு மனிதன் வந்து அவனை நல்லவன் நம்பிடுறோமே, காவி போட்டு உத்ராட்ச மாலை போட்டா காலில் விழுந்துடுறானே,